2 கூடியவன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது கடன்களை அடைக்கின்ற சிந்தனை வரும். மனைவியினால வர டென்ஷன் சரியா போயிடும். இந்த 1.5 மாசமும் 40 நாளும் மனைவி கூட ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும். ஆனால் 7 கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது, 5 கூடிய புதன் ஆட்சி பெறும்போது புத்திர பிராப்திக்காக முயற்சி செய்யறவங்களா குழந்தை கிடைக்கும். உங்க மனைவி கூடிய சொத்து வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். மனைவியினால் அடைகின்ற லாபங்கள் எல்லாம் வந்து சேரும். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை பலன்கள் என்ன தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வகையில் முக்கியமான விஷயமாக 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைந்தார். 6ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது தடைகளை எல்லாம் நீக்குகின்ற ஒரு தைரியம் வாழ்க்கையிலே. நண்பர்களே, எதையா இருந்தாலும் எதிர்த்து போராடும் தைரியம் வேண்டும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்து நீங்கள் கையில் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி அத்தனை தூரம் நேர்மையானவர்கள். 6ஆம் இடத்திலே குரு உச்சம். அப்போ என்ன ஆகும்னா, 2 கூடியவன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது கடன்களை அடைக்கின்ற சிந்தனை வரும். எனக்கு இது வரைக்கும் நான் கடனை அடைக்கணும்னு நினச்சது கூட இல்லை சார், இஎம்ஐ தான் சார் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு கடன் அடைக்கணும்னே தோணுது. நல்லபடியாக நடக்கும். 6ஆம் இடத்திலே குரு பகவானோடு சுக்கிரனும் இருக்கிறார். இங்கே தான் ஒரு சிக்கல். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் சிக்கல். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மனைவியினால் பொதுவாகவே பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. காரணம் என்னவென்றால் 4-9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் ஏதாவது ஒரு சண்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது இப்போ ராசியில் ராகு வேற. அப்போ என்ன ஆகுன்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா போதும் சார், டைவர்ஸ் பண்ணுறியான்னு கேட்டே இருக்காங்க சார். எல்லாம் நடக்கும். சமீப காலங்களில் இப்படி சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதைலாம் போயிடுச்சு. அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துகிற வார்த்தையை எப்போ பார்த்தாலும் பயன்படுத்தி, அப்போ இந்த சுக்கிர பகவான் 4-9 கூடியவர் 6ஆம் இடத்திலே மறையும் பொழுது தேவையற்ற காசிப்ஸ்லாம் வரும். இந்த சுக்கிர பகவான் மனைவியினால் வர டென்ஷன் சரியாக போயிடும். இந்த 1.5 மாசமும் 40 நாளும் மனைவி கூட ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும். ஆனால் எதுக்காக நம்மளை பற்றி வதந்தி சொல்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. சத்ருக்கள் அதிகமாவாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். ஒரு கொஞ்சம் அசந்தா போதுண்டா, வேலை போயிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை, கைத்து மேலே நடக்கிற மாதிரி ஒரு நிலை எல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது தேவையில்லாத காசிப்ஸில் மாட்டுவீங்க. என்ன நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, நேற்று உங்களை பீச்சில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பங்கு, மாட்டிக்கிட்ட பங்கு எல்லாம் ஏற்படும். அப்போது 3 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது சகோதரர்களால் நல்ல விஷயங்கள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 7 கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, 5 கூடிய புதன் ஆட்சி பெறும்போது புத்திர பிராப்திக்காக முயற்சி செய்கிறவங்களா குழந்தை கிடைக்கும். முக்கியமான விஷயமே அதுதான். 5 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா, பந்தயத்தில் வெற்றி பெறுதல் போன்றவை ஏற்படும். 5ஆம் இடம் என்பது என்னன்னா காதல். 5ஆம் இடம் என்பதுன்னா தாய்மாமன். இது மாதிரி 5ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கும் பொழுது, 7 கூடிய சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி என்பதால் ஒரு யோகஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து மனைவியினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வர துவங்கும். உங்கள் மனைவி கூடிய சொத்து வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். மனைவியினால் அடைகின்ற லாபங்கள் எல்லாம் வந்து சேரும். அவங்க பேரில் லோன் வரும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 5ஆம் இடம் என்பது லாபம் என்பதால் இத்தனை நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த 40 நாட்களில் இந்த ராகு பகவான் தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ராகு உங்களுக்கு தனித்து செயல்பட துவங்குகிறார். இனிமேவே டிசம்பர் 6 வரைக்குமே. இது வரைக்கும் குரு அவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். குரு பார்வைப்படும் பொழுது தோஷங்கள் இல்லாமல் இருந்த ராகு குரு பார்வை இழந்தோன்னு தோஷகாரகனாக மாறிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ராகு தரும் அவஸ்தை, தேவையில்லாத பெண்களோட தொடர்பெல்லாம் ஏற்படும். இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, வாங்க டேட்டிங் போகலாம், வாங்க லவ் பண்ணலான்னு கேட்டால், வணக்கம் வந்தனம், எனக்கே பொழப்பு இல்லாமல் இருக்கேன், இந்த செய்தி என்னை விட்டுருங்க என்பதெல்லாம் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். அது மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாட்களில் பிரமாதமாக இருக்க போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜாக்கிரதையாக சமூக வலைதளங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. சமூக வலைதளங்கள் தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்குறவராக இருந்தால்
தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. 100க்கு 90 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது, தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்து இருக்கும் போது, தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்களுங்க, சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துல நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்ல, இந்த பக்கம் குவாட்ரண்ட்ல சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி. யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டா எவ்வா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு கியூஆர் கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.